நீங்க என்ன கேட்டீங்க? சிஎம் பேசணும், சிஎம் பேசணும், சிஎம் பேசணும்ட்டு. அதான் லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும்னு காமிச்சிட்டாரா? இந்த ஆடுகளத்துல களமெட்டுல போட்டு இவரை பொழந்துட்டு இருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜயண்ணா களமெட்டுல உதயண்ணாவை போட்டு பொழன்னு பொழகிறாரு. முன்னா நேற்று என்ன பேசுனாங்க? பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, கரண்ட் புடிங்க விடுறாங்க, அதை பண்றாங்க, வன்கொடுமை நடக்குது அப்படின்னு எதுக்குமே வாய் தொடக்கலாம். தலைவன் அமைதியா இருந்தான். நேற்று ஒரே வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்டு மொத்த பார்ட்டியும் க்ளோஸ். அப்புறம் அண்ணன் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னேன், இந்த மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்னு. அப்பாவை காணோம்னு டேரக்டாவே அடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் உதயநாக் வந்து செம்மையா ட்ரிகர் ஆயிடுச்சு. வெளியே வந்து என்ன மனுஷன் என்ன பேசுறதுனே தெரியல. டக்குன்னு செங்கல்பட்டுல வந்து மனைவி வந்து கணவனை தேடுறாங்கன்னு ஒரு வார்த்தை விட்டாரு. ஐயோ வாட்டை விட்டாலும் விட்டாரு. ரீல்ஸ் தொடர்ந்தாலே பால்டைல் குச்ச கதை, ரேஸ் விட்ட கதை, எல்லா கதையும் இழுக்கிறானுங்க. டிஎம்கே பண்ற ஒரே தப்பு என்னன்னா, ஒருத்தரை அண்டர் எஸ்டிமேட் பண்றது. இவர் இவ்வளவுதான், இவரால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் இந்த நிலைமை உட்காந்துருக்காங்க.